வெல்கம் டு umashome. இன்றைக்கும் ஒரு டிப்ஸ் வீடியோவோட தான் வந்திருக்கேன். நம்ம பாத்ரூம்லேருந்து கிச்சன் வரைக்கும் எப்படி நீட்டாக க்ளீனாக வச்சுக்கிறதுங்கிறத தான் நான் இன்றைக்கி வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வாஷ் பேஷனை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வாஷிங் சோடா தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா இல்லை, வாஷிங் சோடா. இது வந்து நம்ம வெள்ளை துணிக்கெல்லாம் போடுறது, டைல்ஸ் பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது ரொம்ப கைக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நம்ம கெமிக்கல் எல்லாம் கிடையாது, கைக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணலாம். கொஞ்சம் வாஷிங் சோடாவை வாஷ் பேஷன் ஃபுல்லாக போட்டுட்டு அது கூட நான் கொஞ்சம் வினிகர் ஊற்றுறேன். வினிகர் ஊற்றிட்டு ஒரு ப்ரஷ் வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சோ நல்லா கொஞ்சம் தேய்ச்சி எங்கே பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. இந்த மாதிரி ஊற வச்சு தேய்க்கும்போது அதில் இருக்கிற ஸ்ட்ராங்கான கரை, இந்த உப்பு கரை, இது எல்லாமே நல்லாவே ஈஸியாக எடுபட்டு வந்துடுது. வாஷ் பேஷன் நல்லா க்ளீன் ஆகிடுது. நீங்கள் யூஸ் பண்ணுற டேப்லையும் கூட அதை போட்டு அப்படியே க்ளீன் பண்ணலாம். இதை இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம தேய்ச்சி விடலாம். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நார்மலாகவே நம்ம வாஷ் பேஷனை 1 to 1 ஒரு நாள் சும்மாவே தேய்ச்சாலே க்ளீன் ஆகிடும். சப்போஸ் இந்த மாதிரி லாங் டைம் தேய்க்காமல் விட்டுட்டோம், நிறையா கரை சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டக்குன்னு அந்த அழுக்கெல்லாம் விட்டுரும். இப்போ நான் 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மறுபடியும் நான் தேய்க்க போகிறேன். அது கொஞ்சமாக நுர வரும். நம்மளுக்கு வாஷிங் சோடாவில் வந்து நுர வராது அந்த அளவுக்கு. லைட்டாக நுர வந்தால் நம்மளுக்கு சீக்கிரம் அழுக்கு போகும்னு கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடரையும் போட்டு தேய்ச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லாவே பளிச்சுன்னு விடுது. தேய்க்கும்போது 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன். லைட்டாக தேய்ச்ச உடனே அந்த அழுக்கு கரை, அந்த உப்பு கரை எல்லாமே நல்லாவே எடுத்துகிட்டு வருது. இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், முன்னே இருந்ததுக்கும் பின்ன இப்போ தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வெள்ளையாக இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதில் நான் 2 அந்து உருண்டை நான் அந்த தண்ணி ஊற்றுறதுல போட போகிறேன். ஏன்னா உள்ளேருந்து நம்மளுக்கு பேட் ஸ்மெல் வரும், கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் கூட வரும். நம்ம அந்துருண்டை போட்டுட்டோன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வெளியில் அந்த அந்துருண்டைக்கு ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்செல்லாம் வராது. வாஷ் பேஷனுங்கிறதுனால எப்பயுமே நான் ஒரு ஹேண்ட் வாஷ் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் காப்பர் பாட்டம் உள்ள கடாய், பானை, காப்பி பாத்திரம் இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம். ஏன்னா ஹீட்டு சீக்கிரம் வரணுங்கிறதுக்காக காப்பர் பாட்டம் உள்ள பாத்திரம் நிறையா யூஸ் பண்ணுவோம். அது கீழே பார்த்திங்கன்னா அப்படியே கருத்து ஒரு மாதிரி எண்ணெய் விளக்குனாலும் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது கூட நம்ம பேக்கிங் பவுடரும் நான் ஸ்க்ரப்புக்காக சால்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட்டு சேர்க்காம கோலமாவு கூட சேர்த்துக்கலாம். கோலமாவு சேர்த்தாலும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி சீக்கிரமே அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம இது கூட லெமன் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் இல்லைன்னா வினிகர் இல்லைன்னா புளி கூட நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். புளிப்பாக உள்ள ஐட்டம் நம்ம எது போட்டாலும் காப்பர் பாட்டம், பித்தளை பாத்திரம்லாம் நல்லா பளிச்சுன்னு வரும். இப்போ பாருங்கள், இது மூணையும் நான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தேய்ச்சி காட்டுறேன் எப்படி பளிச்சுன்னு வருதுன்னு பாருங்கள்.
பாருங்கள் ஊற வச்சு தேய்க்கவும் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நான் இது கூட கொஞ்சம் கோலப்பொடியும் சேர்த்து தேய்ச்சிருக்கேன். அது நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டு நான் கழுவிட்டேன். சூப்பராக பளபளன்னு வந்துருச்சு. இந்த கடாய் வாங்கி 20 வருஷம் இருக்குங்க. அது வந்து நிறையா நான் யூஸ் பண்ணிட்டேன். நடுவில் இருக்கிற காப்பர்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கும்போது தேஞ்சி கரைஞ்சிருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் இன்னமும் நல்லா சூடு சீக்கிரமே வரும், சூடும் நல்லா நிற்குங்க. இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா, நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த ஷவரில் சுத்தமாக தண்ணியே வராது. ஏன்னா அதில் வந்து உப்பு போய் பூத்து அப்படியே அடைச்சி போயிடும். நான் அடிக்கடி இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னோடது இந்த தண்ணி நல்லாவே வருது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹோலில் வந்து உப்பு நல்லா அடைச்சிக்கிட்டு நல்லா கிளியராக எனக்கு தண்ணி ஊற்றலை, நாலா பக்கமும் பிச்சுக்கிட்டு அடிக்குது. நான் இப்போ வந்து அதை கலட்டிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், கலட்டினோடனே நல்லா தெரியும் உங்களுக்கு நிறையவே உப்பு இருக்குது. நான் அப்பப்போ இதை வந்து ஒரு பின் வச்சு லைட்டாக குத்தி விடுவேன். அப்படி இருந்தாலுமே சீக்கிரம் உப்பு வந்து அதில் ஃபார்ம் ஆகி அந்த ஹோலெல்லாம் அடைச்சிக்கும். அந்த டைமில் நான் ஒரு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இதை ஆசிட்டு இது வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கையில் வந்து ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது டாய்லெட்டு கிளீனரு, டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஊற்றும் போதே நல்லா புகை வரும், பயங்கரமாக நெடி ஏறும். நீங்கள் இதை ஊற்றிட்டு அதை தூக்கி உள்ளே போட்டுட்டு டாய்லெட் கதவை சாத்தி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த புகை வந்து ரொம்ப இதாக இருக்கும், கையில் எல்லாம் தண்டிடக்கூடாது. நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிட்டே இதை செய்யுங்க. இப்போ நான் போட்டுட்டு 10 மினிட்ஸ் கழித்து வந்து இதை பார்த்திங்கன்னாக்கா தண்ணியை வச்சு நல்லா பச்சை தண்ணி ஹேண்ட் ஷவர் வச்சு நல்லா அதை அடிச்சுட்டு அந்த கப்பில் இருக்கிறத கீழே ஊற்றிட்டேன். நான் கைப்படுற மாதிரி எதுவுமே செய்யலை, நான் தூரமாக நின்றுட்டே செஞ்சுட்டேன். இங்கே பாருங்கள் அது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்ட்டு. நான் அதில் இருந்த லைட்டாக இருந்த உப்பையும் லைட்டாக அயன் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லைட்டாக கத்தி வச்சு சுரண்டி விட்டேன். ஈஸியாக விட்டுருச்சு. இப்போ வந்து நல்லாவே தண்ணி வந்து எல்லா ஹோல்லையுமே ஃபோர்ஸாக அடிக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்ட் ஷவர்லேயே வந்து பிளாஸ்டிக் வந்து அந்த ஹோலில் கொடுத்துருப்பாங்க. உப்பு அடைச்சிட்டுனா நீங்கள் இந்த மாதிரி கலட்ட வேண்டியதில் கை வச்சு நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலே அந்த உப்பு எல்லாம் கொட்டிடும், தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.